எப்படி மோசே மூலமாக ஒரு மிகப்பெரிய விசுவாசம் இந்த பூமியில் பேசப்பட்டுச்சோ, சொல்லப்பட்டுச்சோ, விசுவாசிக்கப்பட்டுச்சோ, கிறிஸ்துவின் மூலமாக மீண்டும் அதை விட மேலான ஒரு விசுவாசம் என்ன பண்ணுது, பூமியில விதைக்கப்படுகிறது. மோசே வாழ்க்கை தான் எனக்கு விசுவாசத்தினுடைய துவக்கம். இங்க இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தி தான் என்னுடைய விசுவாசத்தினுடைய துவக்கம். நல்ல துவக்கங்களை தேவன் விரும்புகிறார். ஆனா ஒண்ணுதான், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஏன் நினைச்சதுனால துவக்கங்கள் ஏற்பட மாட்டேங்கன்னா, நம்ம நிறைய பழைய வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கிறோம். பழைய நினைவுகள் என்னுடைய வாழ்க்கை விட்டு போறதே இல்லை. பழைய எண்ணங்கள், பழைய கோபங்கள், பழைய பேச்சுக்கள். சொல்லுங்க, முந்தினவைகளை நான் நினைக்க கூடாது. உங்க ஆத்மாட்ட சொல்லுங்க, ஆத்மாவே நீ முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. உன்னுடைய வாழ்க்கையில் நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே, இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதியே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 10 மணிக்கு என் வாழ்க்கையில் நீங்கள் தோன்றும், நீங்கள் அறியீர்களா? அவர் சொல்றாரு, ஏன்னா நான் வனாந்தரத்திலே வழி உருவாக்கினாள். வனாந்தரத்தில் வழி உருவாக்கினாரு. இந்த மேட்டுப்பாளத்தில் வாழ்வதற்கு எனக்கு ஒரு வழியை தர மாட்டாரா? வனாந்தரத்தில் வழி உருவாக்குற ஆண்டவர் எனக்கு ஒரு பாதைகளை உருவாக்க மாட்டாரா? அவாந்தர வழிகளில் ஆறுகளை உண்டாக்குன ஆண்டவர் எனக்காக அவர் வாழ்க்கையை தரமாட்டாரா? இப்போ அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் முந்தினவைகளை யோசிக்காதீங்க, பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க, நாங்க உன் லைஃப்ல புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி. நீங்க போகும்போது நீங்க என்ன பண்ண, ஹாப்பியா போங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் புதிய காரியத்தை செய்வீர்கள் சொல்லி. எப்பவுமே மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் புதிய காரியம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அதுக்காக நீங்கள் பண்ணின கிரயம் எது? உங்கள் மூலமாக நல்ல துவக்கங்களை ஏற்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அறியீர்களா? நீங்கள் இந்த உலகம் எப்பொழுதும் உங்களை ஒரு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்த விடாது, அது தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் தேவன் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவர் எப்பொழுதும் நல்ல துவக்கங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார்.